திருவள்ளூர் மாவட்டத்தில் 1166 கோடியில் புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் 1166 கோடியில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து பேசிய அவர் குத்தம்பாக்கம் பகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என கூறினார். காகலூர் தாமரைக்குளம் 2 கோடியே 36 லட்சம் செலவில் மேம்படுத்தப்படும் எனவும், திருமலிசை ஊத்துக்கோட்டை சாலை 57 கோடி செலவில் மேம்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் மோடியின் பேச்சுக்கு முதலமைச்சர் காட்டமாக பதிலடி கொடுத்தார். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது எனவும், தாங்கள் நிதி கேட்பது அழுகையல்ல, தமிழ்நாடு மக்களின் உரிமை என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் தான் அழுது புலம்புவனும் அல்ல, யார் காலில் ஊர்ந்து போய் விழுபவனும் அல்ல என தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்தார்கள். ராமேஸ்வரத்துக்கு வந்தார்கள், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வந்தார்கள், பாலத்தை திறந்து வைக்க வந்தார்கள். ஆனா என்ன பேசிட்டு போனாருங்க? எவ்வளவு கொடுத்தாலும் இங்க அழுகுறாங்க, எவ்வளவு நிதி கொடுத்தாலும் நம்ம அழுகுறோமா அப்படின்னு பேசிட்டு போயிருக்காரு. நான் மிகுந்த அடக்கத்தோடு மரியாதையோடு மாண்புமிகு பிரதமருக்கு நினைவுபடுத்த விரும்புவது, ஒன்றிய அரசிடம் கையேந்தி நிற்க மாநிலங்கள் பிச்சைக்காரர்களான்னு யாரு? நீங்க கேட்டது, நீங்க சொன்னது. இப்போ நாங்க கேட்டா மட்டும் அழுறாங்கன்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? நான் கேட்பது அழுகை அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய உரிமை. நான் அழுது புலம்பரணும் இல்ல, ஊர்ந்து போய் யார் காலையும் விடறமனும் இல்ல. நாங்க இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அடிபணிகிற அடிமைகள் அல்ல. அமித்ஷா இல்ல, எந்த ஷாவா இருந்தாலும் சார் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு.